உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 10 கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்த பெருமை எங்களுடைய தலைவர் அவர்களை சாரும். காரை கொடுப்பவர்கள் அனைத்து தொகுதிகளுக்கும் திட்டம் கொடுத்தால் கண்டிப்பாக நாங்கள் வரவேற்போம் என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். திரும்ப எல்லாருமே காரை பற்றி சொன்னாங்க. ஒரு கிளாரிட்டி கொடுத்துறேன். அது ஒன்றும் சொந்தமாக யாரும் கிடையாது. 5 வருஷம் தான் பயன்பாட்டுக்கு தான் காரு. ஆனால் திட்டம் என்பது அதோடைய வேர் வரை மக்களினுடைய வாழ்வாதாரம் வரை அது முழுமையாக போகுது. அது ரிட்டர்ன் ஆகாது. காரு ரிட்டர்ன் ஆயிடும். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 10 கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்த பெருமை எங்களுடைய தலைவர் அவர்களை சாரும். ஆனால் இந்த முறை அந்த திட்டத்தை பார்த்தேன். அந்த திட்டத்திற்காக மட்டும் கடந்த 5 ஆண்டுகளில் கழக தலைவர் அவர்கள் நிறைவேற்றிய பணிகள் 1408. அதற்காக ஒதுக்கிய பணம் 15466. மாண்பு பேரவைத் தலைவர் அத்தனை கோடி. அதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பார்க்கவில்லை. ஆனால் உங்கள் தொகுதி முதலமைச்சர் என்று சொல்லி அனைத்து தொகுதிகளுக்கும் அந்த திட்டத்தை கொடுத்தார். காரை கொடுப்பவர்கள் அனைத்து தொகுதிகளுக்கும் திட்டம் கொடுத்தால் கண்டிப்பாக நாங்கள் வரவேற்போம் என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, கடந்த காலத்தில் ஒரு திட்டம் கழக தலைவர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் நான் முதல்வன் திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக திறன் பயிற்சி கொடுக்கப்பட்டு ஏராளமானவர்கள் தங்களுடைய கல்லூரி படிப்பாக இருந்தாலும் அவர்கள் போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டாலும் அவர்கள் அதனை பயன்படுத்தினார்கள். இப்படி பயன்படுத்திய போது அதனால் தேர்ச்சி பெற்றவர்கள் எண்ணிக்கை ஏராளம் 40 லட்சம் பேர் அதனால் பயன்பெற்றார்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, அவருடைய கல்லூரி கனவு திட்டத்தின் மூலம் பள்ளி மாணவர்களுக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டம் இருந்தது, கல்லூரி கனவு திட்டம். அதை காணோம். அதே போன்று நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக போட்டி தேர்வு ஊக்கத்தொகைகள் தொடருமா என்பதை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிற பொழுது திரும்ப எல்லாருமே காரை பற்றியே சொன்னாங்க. ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். அது ஒன்றும் சொந்தமாக யாரும் கிடையாது. 5 வருஷம் தான் பயன்பாட்டுக்கு தான் காரு. ஆனால் திட்டம் என்பது அதோடைய வேர் வரை மக்களினுடைய வாழ்வாதாரம் வரை அது முழுமையாக போகுது. அது ரிட்டர்ன் ஆகாது. காரு ரிட்டர்ன் ஆகிடும். 1. 2வது, இன்றைய மானிய கோரிக்கை சார்ந்து நேரம் ஆல்ரெடி ஓடிக்கிட்டே இருக்கிறது. பள்ளிக்கல்வி உயர்கல்வி சார்ந்து அந்த விஷயங்கள் அண்ணன் கோருகிற பொழுது அன்றைய தினம் அது குறித்து பதிலளிக்கும். தலைவர் அவர்களே, இங்கே சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் உள்ள அந்த திட்டத்தை தான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த ஆண்டு யூபிஎஸ்சி தேர்வில் மட்டும் தேர்ச்சி பெற்று இந்திய அளவில் 2ஆம் இடத்தை பெற்றவர் ராஜேஸ்வரி கவி அவர்கள், 18ஆம் இடத்தை பெற்றவர் ஸ்ருதி. இந்த இருவரும் பயன்பெற்ற திட்டம் நான் முதல்வன் திட்டம். ஒன்றிய அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளில் தமிழ்நாட்டு மாணவர்கள் அதிக அளவில் பங்கேற்று வெற்றி பெற்ற உயரிய பதவிகளில் அமர வேண்டும் என்றுதான் அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த நான் முதல்வன் திட்டம் தொடர்கின்றதா? அதே போன்று அவை மேலும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் செயல்பட்ட SSRB பேங்கிங் மற்றும் உள்ளிட்ட அனைத்து பயிற்சிகளுக்கும் கொடுக்கும் அந்த திட்டமும் தொடர்கின்றதா என்பதையும் கேட்க விரும்புகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவங்க கொண்டு வந்த நான் முதல்வன் திட்டம் தொடர்ச்சியாக நடைமுறையில் இருக்கு. அதனால இன்னைக்கும் சரி யூபிஎஸ்சி தேர்வுக்கு படிக்கிறவங்க எல்லாம் அந்த திட்டத்தின் மூலமாக எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்றத பேரவையில் வாயிலாக தெரியும். பேரவைத் தலைவர் அவர்களே, முடிச்சிடறேன். பெயர் மாற்றினாலும் அந்த திட்டத்தின் மூலமாக பயனாளிகளுக்கு நன்மை பயத்தால் அதில் எங்களுக்கு மகிழ்ச்சி என்று தெரிவித்து, மாணவர்கள் பயன்பெறும் வகையில் காலை உணவு திட்டம், அதே போன்று மாணவர்களின் உயர்கல்வி பெருகும் அளவிற்கு தமிழ் புதல்வன் திட்டம், தமிழகத்தின் வளர்ச்சி இரட்டை இலக்கில் 11.19% கொண்டு வந்த பெருமை எங்களுடைய கழக தலைவருக்கு உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.